இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு டியூட்டி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாக்கா வீட்டிலேருந்து ஃபுட்டு வந்துருந்துச்சு. வெற்றிகரமாக 5வது நாளும் கோழி தான் வந்திருக்குது. என்னடா பண்ணுறா? அப்படியா நண்டு கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு நண்டு கறியா? குளிருக்கு குதூகலமாக. ஆமாம், போட்டு விட்ருவோம். கோழியானத்தை தூக்கி பக்கத்து விட்டு பங்காளிட்ட கொடுத்துட்டு ஃப்ரெண்டு கொடுத்த நண்டு இருந்துச்சு. அதை வச்சு ஒரு சமையல் பண்ணிடலாம், நண்டு பரட்டலை போட்டலான்னு ரெடி பண்ணியாச்சு. எண்ணெயை ஊற்றி ஸ்பைசஸ்ஸு மிளகு மிளகாயெல்லாம் போட்டு ஒரு கிண்டு, வெட்டி வச்ச வெங்காயத்தை தட்டி கூடவே சால்ட்டு டு டேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு இடித்து வச்ச இஞ்சி பூண்டையும் கொட்டி வெட்டி வச்ச தக்காளியும் தட்டி மஞ்சள் வாடை போனதுக்கப்புறம் இல்லை பச்சை வாடை போனதுக்கப்புறம் நண்டு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு லைட்டாக ஒரு மிக்சிங் வேகிற வரைக்கும் வச்சுட்டு ஒரு சட்டியை ஒரு மூடி போட்டு மூட வேண்டிதான். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ண வேண்டிதான். ஒரு தேக்கரண்டி மிளகாய்த்தூள், அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், மூக்கடப்பு இருந்தால் 2 தேக்கரண்டி மிளகுத்தூள், இல்லைனா ஒரு தேக்கரண்டி மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கிட்டு சீரகத்தூள் அரை தேக்கரண்டி, 1.5 தேக்கரண்டி மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்சிங்கை கொடுத்து தண்ணியை ஊற்றி வச்சாக்கா நம்ம கமகமன்னு வந்துடும். அதுக்கப்புறம் லைட்டாக கோகோனட் மில்க்கு, நம்மள்ட்ட கோகோனட் இல்லாததுனால நம்ம பவுட்ரு பால் ஊற்ற போகிறோம். கோகோனட் இருந்தாலும் மிக்சி இல்லை, அதனாலே நம்ம பவுட்ரு பால் தான் போட்டு நல்லா ஒரு கிண்டலை கொடுத்தாக்கா பக்காவாக ரெடி ஆயிரும். அழகாக சூப்பராக வந்துருச்சு. மேலே மல்லித்தலை புதினாவெல்லாம் போட்டு சோத்தை வச்சு சும்மா இருக்குன்னு இருக்க வேண்டியதான். குளிர் நேரத்துக்கு நல்ல ஒரு காரசாரமான நண்டு பெரட்டல். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.